ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம மார்ச் மாத மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம். உங்கள் கடன் தீர பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது இப்படி செய்யுங்க, விரைவிலேயே கடன் முழுவதும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே மைத்திர முகூர்த்தம் மாதம் மாதம் வரும், நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த மாதத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது, நம்ம சொல்கிற முறைப்படி இதையும் சேர்த்து செய்யும் பொழுது சீக்கிரமாகவே உங்களது கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அந்த ஒரு அற்புதமான முறையையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சொல்ல முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மைத்திர முகூர்த்தத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வாருங்கள். நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனை அனைத்துமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எத்தனை லட்சம் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, எத்தனை பேரிடம் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அது வாகன கடன், வீட்டு கடன், அடகு நகை வைத்த கடன், வேறு ஏதாவது சீட்டு, லோன், அந்த மாதிரி எந்த விதமான கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வட்டிக்கு மேலே வட்டி வரக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிரா அந்த கடனை நம்ம அடைப்பதற்கு வழியே இல்லைன்னு நினச்சாலும் சரி, இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை மாதம் மாதம் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக விரைவிலேயே உங்களுக்கு அந்த கடன் அடைக்கக்கூடிய ஒரு வழியை இந்த முகூர்த்தம் உங்களுக்கு காண்பிக்கும். நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இதை நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடந்து கொண்டு தான் வருகின்றது. அதனால தான் இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையும் அளவுக்கு அதிகமாக மாதம் கூடிக்கொண்டே போகின்றது. அதனால் தெரிந்தவர்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிட வேலை தான் இது. நிச்சயமாக உங்கள் கடனை கண்டிப்பாக தீர்க்கும். இப்போது இந்த மாதத்தினுடைய அந்த மைத்திர முகூர்த்தத்தை நேரத்தை பார்க்கலாம். மார்ச் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவு ஒரு நேரம் முடிந்து விட்டது. அது நள்ளிரவு வர்றதுனால அதை பெரும்பாலும் யாரும் செய்ய மாட்டோம். அதனால் அதை நம்ம முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 முகூர்த்தம் இருக்கின்றது, அதை பார்க்கலாம். மார்ச் மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:04 ஆரம்பித்து 9:52 வரைக்கும் இருக்கின்றது. அடுத்ததாக மார்ச் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 9:35 ஆரம்பித்து 11:37 வரைக்கும் இருக்கின்றது. இதில் நம்ம அந்த மத்தியமமான நேரத்தில் தான் செய்யணும். முன்னாடி ஒரு அரை மணி நேரம், பின்னாடி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரத்திற்குள் நம்ம இந்த பரிகாரத்தை செய்தால் சீக்கிரமான அந்த ஒரு பலனை நம்ம பெற முடியும். இதை புதன்கிழமையும் செய்யலாம், அல்லது அந்த அடுத்த முகூர்த்தம் வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். எந்த நேரம் உங்களுக்கு தோதாக இருக்கின்றதோ ஒரு நேரத்தை நம்ம பயன்படுத்தினாலே போதும். ஒரு முறை செய்தாலே போதும். எல்லா நாளும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இதற்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே எல்லோருக்குமே தெரியும், எத்தனை கடன் இருக்கின்றதோ அத்தனை கவர் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். கவர் இல்லை அப்படின்னா சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற ஒயிட் பேப்பரில் நீங்கள் கம்மை வச்சு ஒட்டி கவர் மாதிரி நீங்களே அதை பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு எத்தனை கவர் இருக்கின்றதோ அந்த 50 ரூபாயிலிருந்து நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கவரிலும் ஒவ்வொரு நோட்டை வைத்து விடுங்கள். ஒரு பச்சை கற்பூரத்தையும் போட்டுவிட்டு அந்த பிரியாணி இலை, அதில் இவரிடம் வாங்கிய கடன் அவங்க பேரை எழுதி இது விரைவிலேயே தீர வேண்டும் அப்படின்று அந்த பிரியாணி இலையில் எழுதிட்டு அதையும் அந்த கவருக்குள்ளே வச்சுருங்க. அடுத்த மாதம் அந்த பிரியாணி இலை உங்களுக்கு ஃபுல்லாகிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் எரிச்சிட்டு நீங்கள் இந்த வேறு ஒரு பிரியாணி இலையில் புதிதாக எழுதி அந்த கவருக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த மைத்திர முகூர்த்தத்தில் தொடர்ந்து செய்யும் பொழுது சீக்கிரமே அந்த கடன் சீக்கிரமே அடைந்து விடும். இப்போ நம்ம இன்னொரு முறை இதையும் சேர்த்து செய்யுங்கள், சீக்கிரம் நம்ம கடனை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிதாக ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பிரியாணி இலையில் நம்ம எழுதி எரித்தால் அது சீக்கிரமே உங்களுக்கு பலனை கொடுக்கும். இப்போ நம்ம அதில் எழுதி வச்சிருக்கிற பிரியாணி இலை முடிந்தால்தான் நம்ம எரிக்க சொன்னோம். ஆனால் இதை ஒவ்வொரு அந்த மைத்ரேய முகூர்த்தத்தின் பொழுதும் நீங்கள் ஒரு புதிதாக ஒரு பிரியாணி இலையை எழுதி எரிங்க. அது எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரியாணி இலையை எடுத்துட்டு அதில் நீங்கள் இப்போ எத்தனை கவர் வைக்கிறீங்க அத்தனை கவரில் இருக்கக்கூடிய அந்த பெயர்களை எழுதுங்கள். பேங்க் கடன்னா பேங்க் கடன், நகைக்கடன்னா நகைக்கடன், வாகன கடன், வீட்டுக்கடன், அல்லது இவரிடம் அந்த வேறு யார்ட்டையாவது ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்கன்னா அவர் பெயர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை கடன்களையும் இதில் எழுதி இந்த கடன்கள் எல்லாம் விரைவில் தீர வேண்டும் அப்படின்றதையும் எழுதிட்டு
நீங்கள் இதை வந்து பிரியாணியிலேயே அப்பொழுதே எரித்து விடுங்கள். ஒரு 5 நிமிடம் ஆகும் இதற்கு. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அந்த பிரியாணி இலையில் நம்ம என்ன நடக்கணும்னு சொல்லி எரிக்கிறோமோ அது வந்து சீக்கிரமே நம்மளுக்கு வந்து அது வந்து பூர்த்தியாகும். நம்மளது எண்ணம் வந்து பூர்த்தியாகும். அதனால தான் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு மைத்திர முகூர்த்தத்தின் பொழுதுமே இந்த மாதிரி மொத்தத்தில் அந்த கடன்களை எல்லாம் பிரியாணி இலையில் எழுதிட்டு யார் யாருக்கு என்னென்னன்றதை அதை உடனே வந்து எரித்து விடுங்கள். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஒரு 2-3 முறையிலேயே 2-3 மாதங்களிலேயே இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பிரியாணி இலையை எழுதி எரிக்கும் பொழுது அனைத்து கடன்களும் சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து தீர்ந்துவிடும். சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அந்த வழியை வந்து உங்களுக்கு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த மைத்திர முகூர்த்தத்தில் பணம் எடுத்து வைக்கும் பொழுது இந்த முறையையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சீக்கிரமே உங்களது அனைத்து கடன்களும் அடைப்பதற்கு இந்த ஒரு முறை, இந்த பிரியாணி இலையை எரிப்பதன் மூலம் அது வந்து நடந்துவிடும். அதில் அனைத்து கடன்களையுமே எழுத மறக்காதீர்கள். நீங்கள் உங்களுக்கு கடன் தொகையை திருப்பி கொடுக்கும் பொழுது இதில் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த அவர்களுடைய அந்த பணத்தையும் எடுத்து கொடுக்க மறக்காதீங்க. மேலும் இது மாதிரி ஒரு பதிவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.